வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனல். வாங்க சிம்பிள் அண்ட் சூப்பர் மட்டன் பிரியாணி எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரை அடுப்பில் வச்சுக்கணும். 50லேருந்து 75 மில்லி கோல்டு வினர் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டன் ஃபேட்டு எங்களுக்கு மட்டனில் இருந்துச்சு. பட் இது சேர்த்தா ரொம்பவே பிரியாணி வந்து கல்யாணத்தில் போடுற பிரியாணி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 4 முந்திரி, 4 கிஸ்மிஸ், 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். முந்திரி கிஸ்மிஸ் வந்து ஆப்ஷனல் தான், இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் சேர்க்க வேண்டாம். 200 கிராம் வந்து வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த எண்ணெயிலே வதக்கணும். சைடில் வந்து மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம 1/2 கிலோ மட்டனுக்கு மேலே எடுத்துருக்கோம், 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ எடுத்துருக்கோம். இதில் வந்து இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 50 மில்லி தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் வந்து மஸ்ட்டு, அதுதான் பிரியாணிக்கு வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த வெங்காயம் நல்லா குக் ஆகணும். இது 1 by 1 ஆர்டராக நம்ம சேர்க்குற மாதிரியே சேர்த்திங்கன்னா பிரியாணி ரொம்பவே சூப்பராக வரும். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம 1 கைப்பிடி மல்லி, 2 கைப்பிடி புதினாவை தனியாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு பங்கு மல்லினா 2 பங்கு புதினா, இதுதான் கான்செப்ட். ஸோ இதை வந்து நல்லா அரைச்சி அதையும் சேர்த்துட்டு அதை ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு தனியாக வேக வைக்கணும். இந்த மாதிரி வேக வச்சிட்ருக்கப்போ ஒரு 4லேருந்து 5 தக்காளியை வந்து ஒரு அடி அடித்து அதையும் நம்ம அந்த குக்கரில் சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ அது வந்து தனியாக வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். இது குக் ஆகிட்டுருக்கிற டைமில் நம்ம வந்து வேக வச்சுருக்கிற மட்டனை மட்டும் சேர்த்துக்கிறோம். மட்டன் தண்ணி வந்து தனியாக இருக்கட்டும். ஸோ மட்டனை மட்டும் சேர்த்துட்டு ஒரு 50 மில்லியிலேருந்து 75 மில்லி வந்து தயிர் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டர் படி நீங்கள் சேருங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகிறப்ப அது எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி டைம் வர வரைக்கும் நீங்கள் வந்து தனியாக வந்து குக் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரியாணி பவுடர் வந்து நம்ம செய்கிறது எப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் இருக்கிற பிரியாணி பவுடரையே நீங்கள் சேர்த்துக்கலாம். அது போக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். ஸோ ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் நான் ஒரு பெரிய ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ 2 டம்ளர் அரிசினா 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இப்போ நமக்கு 4 டம்ளர் அரிசி, அதனால் நம்ம 6 டம்ளர் தண்ணி, அந்த மட்டன் தண்ணியோடு சேர்த்து நம்ம எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். அரிசி 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம். நம்ம சீரக சம்பா அரிசி தான் ஊற வச்சுருக்கோம். 10 நிமிஷம் ஊறினதும் அந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தமாக பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, எக்ஸ்ட்ரா எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே மட்டனில் சேர்த்துருக்கோம், கொஞ்சோட்டு வெங்காயத்தில் சேர்த்துருக்கோம். ஸோ இதை பார்த்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம், இது வந்து 1 kg வரைக்கும் பிரியாணி வரதுனால ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1/2 கிலோனா 1/2 எலுமிச்சம்பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க, சின்ன ஓரளவுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வேகணும். அந்த தண்ணியோட அளவு குறையணும். அரிசி வந்து எப்படி நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்துச்சு, இப்போ இது வந்து கட்டியாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி வெந்து இப்போ அரிசி மட்டும் நல்லா வந்து கரெக்டாக இருந்து காட்டும். லைட்டாக தண்ணி இருக்கும். இதுமாதிரி லைட்டாக ஒரு கார்னிஷிங்க்கு வந்து மல்லி இலை, புதினா சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் வந்து வெங்காயம் இல்லைனா 50 கிராம் வெங்காயத்தை வந்து நல்லா வறுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம மேலே சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு தோசை கல்லை அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தம் போட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான மட்டன் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இது நம்ம விசில்லாம் வைக்கல. இதில் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 15 நிமிஷம் தம் போட்டு எடுக்கிறோம். தோசைக்கல்லை வந்து ஒரு சிம்லேயே வந்து ஹீட் பண்ணி நல்லா ரொம்ப கரண்டி வச்சு அமுக்கி விடாமல் நல்லா ஓரளவுக்கு அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நெய் மேலே வந்து ஊற்றி விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் அப்படியே மூடி வச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.